Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Elam Billai. Now I am going to discuss about for plus 1 computer science chapter 8 discuss பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் பார்த்துட்டோம். இது தேர்ட் வீடியோஸ் இந்த ஃபைனல் லெசன் கம்ப்ளீட்டேஷன் பண்ணுறதுக்கான இந்த தேர்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இடரேஷன் அண்டு ரெக்ரெஷன் அப்படிங்கிற சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இந்த ஃபைனல் வீடியோ இந்த லெசனில் பார்த்திங்க அப்படின்னா என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்ரெஷன் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் சம் எக்ஸாம்பிள் ப்ராசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நவ் இன் திஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா ரெக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்தது அந்த ரெக்ரெஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், என்ன ப்ராசஸ் நடக்கும், and then எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெக்ரெஷன் இஸ் an algorithm design technique அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்ரெஷன் இஸ் a algorithm design techniques. ஸோ இது எப்படி பார்த்திங்கன்னா டிசைன் டெக்னிக்யூஸும் ரெக்ரெஷனும் என்ன அப்படின்னா சேம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. It is a closely related to induction. It is similar to iteration. It is similar to iteration process. என்னுடைய similar iteration processum இந்த regression process என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the same but more powerful அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா but more powerful process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Similar to iteration but more powerful. Using regression, we can solve a problem with a given input. We can solve a problem with a given input அப்படின்னு சொல்கிறாங்க. with a given input. வந்து இதுக்கு நான் இன்புட் வேல்யூ கொடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. By solving the instance of the problem with a part of the input வந்து based on the process we have to giving a input and output process ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும்னா மாறும். அதாங்க சொல்லியிருக்காங்க. solving the instance of the problem with a part of a input process. ஸோ இந்த இன்புட் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.10 கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் customers are waiting in a line at a counter. The man at the counter wants to know how many customers are waiting in the line. இது வந்து ஒரு ஷாப் போனோம் அப்படின்னா அங்கே லைனில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி அதை கவுண்ட் பண்ணுவாங்க, 1 by 1 ப்ராசஸாக கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்மளுக்கு இந்த லென்த் ஆஃப் எ லைன் அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதான் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1 by 1 ப்ராசஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். இதில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ABCDE வந்து இப்போ நான் இருக்குது அப்படின்னா எனக்கு அப்புறம் நான் இப்போ கவுண்ட் பண்ணி இத்தனை திரும்பி பார்த்தேன் அப்படின்னா என்ன இருக்கும், எனக்கு பின்னால் இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவர் போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன் இந்த ஏரோ பாருங்கள். இப்படி இவர் தான் ஃபஸ்ட் அப்படின்னா இவருக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் இவர் ஃபஸ்ட் அப்படின்னா இவருக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி என்ன ஆகுனா வேரியேஷன் ஆகும். அதுக்காக தான் இங்கே டபுள் ஏரோ உங்களுக்கு ஜாயின் பண்ணி அந்த ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். சரி நவ் இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்டிங் த லென்த் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிம்செல்ஃப் அப்படின்னா நானே என்னுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். இப்போ எனக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க, அதுதான் இங்கே himself, length of himself. Do learn how many members are to know how many members are there அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். He asked counter A for the length of the line with the him at the head.
வந்து அதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம், ஏஆர் ஃபார் வித் ஹிம் அட் த ஹெட் ஆஃப் ஹவுஸ்ன்னு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற அவங்கள தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். கஸ்டமர் ஏ ஆஸ்க் கஸ்டமர் பி ஃபார் த லென்த் ஆஃப் த லைன் வித் த கஸ்டமர் பி அட் த ஹெட் அண்ட் ஸோ ஆன். வந்து கஸ்டமர் ஏ என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் பி கிட்ட கேட்பாங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க பின்னால் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் உங்களோட சேர்த்து 5 பேர், உங்களோட சேர்த்து 4 பேர். ஸோ கவுண்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி. ஸோ அப்போ கஸ்டமர் ஆஸ் த ப்ராசஸ். ஸோ அண்ட் ஸோ ஆன். when the query reaches the last customer in the line, when the query reaches the last customer in the line of process, பார்த்திங்க அப்படின்னா since there is no one behind அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்லுவார்னா, இது நான் தான் லாஸ்ட்டுங்க, அந்த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வச்சு இங்கே சொல்கிறாங்க. since there is no one behind him, he replies 1 to D who asked him அப்படின்னு சொல்கிறாரு. replies 1 to D who asked him அப்படின்னு சொல்லியிருக்காரு. who asked him. So D replies 1 plus 1 equal to 2 plus 2. CC replies 1 plus 2 equal to 3. ஸோ அப்போ அவங்களுக்கு கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கிட்டே வருவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ B replies 1 plus 3 equal to 4 members. ஸோ ஏ கிட்ட வரும்போது எத்தனை பேர் இருக்காங்க சார், இன்னும் 4 members இருக்காங்கன்னு பி ஆர்ட்ட சொல்லுவார், ஏ கிட்ட சொல்லுவார். ஏ ரிப்ளைஸ் 1 plus 4 equal to 5. அங்கே கவுண்டரில் இருப்பாங்களா, அவங்க கேட்பாங்க, சார் உங்களோட சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஏ என்ன சொல்லுவார், ஏ ரிப்ளைஸ் 1 plus என்னோட சேர்த்து இன்னும் 4 பேர் பின்னால் இருக்காங்க. ஸோ டோட்டலி 5 members. மேன் இன் த கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் இன் த கவுண்டர். அந்த கவுண்டர் யார்கிட்ட இருப்பாங்க, அந்த மேன் ஒரு மெம்பர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட டு ரிப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரெக்ரசிவ் ப்ராசஸ். த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெக்ரசிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரசிவ் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் த ரெக்ரசிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Example 8.10 illustrates a recursive process. Let use represent the sequence of 5 customers. A, B, C, D and E. வந்து அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஃபோர் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த கவுண்டரில் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதே ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, illustrates a recursive process. இதில் ரெக்கரசிவ் ப்ராசஸில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய 5 members, 5 customers A, B, C, D, E. The problem is to calculate the length of the sequence A, B, C, D, E. Let use name our solver length. If we pass a sequence as input, the solver length should output the length of the sequence. Even though அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ the length of process A, B, C, D, E totally 5 members. Solver length breaks the sequence. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க ABCDE into its first customer and the rest of sequence. First ABCDE equal to A, rest ABCDE equal to BCDE. ஸோ அப்போது ஏ இருந்தாங்க அப்படின்னா ரெஸ்ட்டில் யார் இருப்பாங்க, BCD இருப்பாங்க. பி இருந்தாங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்க, CDலாம் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ டு சால்வ் எ ப்ராப்ளம் ரெக்ரசிவலி, சால்வர் லென்த் passes the reduced sequence BCDE as an input
எஸ் சப்சால்வர். இதெல்லாம் சப்சால்வர் அப்படின்னா இதெல்லாம் சப்சால்வர். ஏ அங்கே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கோம், மீதி எல்லாமே என்னமாக இருக்கும் தனியாக நம்மளுக்கும், அதனால தான் அதை சப்சால்வர்னு சொல்கிறோம். which is another instance of length. The solver assumes that the subsolver outputs அப்படின்னு சொல்கிறாங்க. the subsolver outputs. என்ன subsolver outputs? what is the process அப்படின்னு பார்த்தோம்னா, the solver assumes that the subsolver outputs the length of BCDE அப்படின்னு சொல்கிறாங்க. the length of BCDE and the process are displayed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now so subsolver outputs the length of BCDE adds 1. என்ன ஆகும், என்னுடைய சப்சால்வர் சால்வ் ப்ராசஸ் ஆகும்போது BCD adds 1 என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். and the output is the length of ABCDE. Finally the output is the length of ABCDE. the length of ABCDE பார்த்தீங்க அப்படின்னா equal to 1 plus length. என்ன சார் அப்படி சொல்லியிருக்கீங்க, equal to 1 plus length அப்படி மீன்ஸ் BCDE என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது ரிமைனிங் என்னவாக இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஆஃப் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதான் அங்கே டினோட் பண்ணி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஈச் சால்வர் ஃபார் கிவிங் அ ஸ்டெப்ஸ் receives an input. each solver receives an input. first point பாருங்க, each receives an input passes an input of reduce the size to a subsolver. ஸோ என்னுடைய ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு என்ன ஆகும், இந்த சப்சால்வரில் எனக்கு த கவுண்ட் இஸ் ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லலாம். த கவுண்ட் இஸ் ரெடியூஸ்டு. தென் ரிசீவ்ஸ் த சொல்யூஷன் டு த ரெடியூஸ்டு இன்புட் ஃப்ரம் த சப்சால்வர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் த சொல்யூஷன் ஃபார் த கிவன் இன்புட் ப்ராசஸ். ஸோ எனக்கு ஒரு ப்ராசஸ் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன ஆகும், சப்சால்வரில் எனக்கு subsolver and produce the solution for the given input. எனக்கு அடுத்த ஒரு ப்ராசஸ் என்ன ஆகும், ready to given as அப்படின்னு சொல்லலாம், ready to given as. so as illustrated in figure 8.5 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இன்புட் 1 இன்புட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெடியூஸ்டு 2 இன்புட் ப்ராசஸ் வருதா. நான் அதுக்கடுத்து சொல்யூஷன் ஃபார் த ரெடியூஸ்டு இன்புட். ஈவன் தோ இன்புட்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ப்ராசஸாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சால்வர் ஃபார் சொல்யூஷன் ஃபார் த இன்புட் ஃபோர்த் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா த சொல்யூஷன் யூ கேன் காட் இட் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ சால்வர் இன் எ ரெக்ரசிவ் ப்ராசஸ். one instance of a solver in a recursive process அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா shows the input received and the solution produced by each solver. for example 8.10 each solver reduces the size of the input by 1 and passes its to a subsolver reducing in 50 solvers. This continues until the input received by a solver is small enough to output the solution directly. The last solution received E as an input. Since E is a small length, the solver output that the length of E is immediately and the regression stops. what do you mean by regression? மறு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. regression அப்படின்னா மறு நிகழ்வு ஆர் the execution process அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள், என்ன சார் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது, இவ்வளோ பெரிய லென்த்தாக ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளாக இந்த டயக்ராம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சால்வர், ரெக்ரசிவ் ப்ராசஸ் வித் சால்வர்.
ஸோ ஒரு ப்ராசஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸும் எனக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஆமாம் தானே? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு அடுத்த ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகுது, இட் வில் பி ரெடியூஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பி ப்ராசஸ் ஆச்சுன்னா இட் ரெடியூஸ், டி ப்ராசஸ் ஆச்சுன்னா ரெடியூஸ், ஃபைனலி ஒன்லி ஒன் ப்ராசஸ். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய ரெக்ரெஷன் ப்ராசஸ் இட் வில் பி ரெடியூஸ்டு அண்டு சப்சால்வர் ப்ராசஸ் வி கேன் டூ தட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 by 1 ஸ்டெப்பாக ப்ராசஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இதில் த ரெக்ரெசிவ் ப்ராசஸ், த ரெக்ரெசிவ் ஓல்டு புக்கில் ஒரு மாதிரி இருக்குப்பா, புது புக்கில் மாறி இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்குக்கும் நியூ புக்கும் வேரியேஷன் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நம்மளுடைய ரெக்ரெசிவ் ப்ராசஸ் ஃபார் லென்த் ABCDE ஷோயிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் கேன் டேக் ABCDE, செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா BCDE, தேர்ட் ஒன் CDE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வருது லென்த் ஆஃப் DE, தென் அதுக்கடுத்து E. ஸோ அப்போ இங்கேருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய ப்ராசஸ் ஆகிட்டு போகுது. ஸோ 4 ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா 1 by 1 ப்ராசஸ் ஆட் ஆகிட்டு ரெக்ரெசிவ் ப்ராசஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் த லென்த் ஆஃப் எ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னுடைய லென்த் ஆஃப் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் இதில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. சரியா? ஸோ ஆஃப்டர் தட் ப்ராசஸ் லென்த் ஆஃப் சீக்வன்ஸ், இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் எ சீக்வன்ஸ், இது இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த இங்கேருந்து முடிச்சுட்டு அப்படி இந்த படம் எனக்கு வருதா. த லென்த் ஆஃப் த சீக்வன்ஸ் வேல்யூ ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அதுக்காக தான் இந்த இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கால்ஸ் அனதர் இன்ஸ்டன்ஸ் சால்வர் அண்டு themselves ப்ராசஸ். ஆஃப்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்சால்வர்ஸ், when the process, அங்கேருந்து பாருங்கள் அங்கே நோட் பண்ணுங்க, when the process அங்கேருந்து call to process or know the recursive function process. ஸோ ஓல்டு புக்குக்கும் நியூ புக்கும் டிஃப்ரென்ஷியேட் வருது. So the recursion solver to assume that the subsolver recursive call outputs the solution to the subproblems. இது வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் யூஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீ லாஸ்ட்டாக ப்ராசஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கடுத்தது வாங்க நம்மளுடைய ரெக்ரசிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ரெக்ரசிவ் ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். பேஸ் கேஸ், பேஸ் கேஸ் டிஃபைன் பேஸ் கேஸ்னு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம் உங்களுக்கு. டிஃபைன் பேஸ் கேஸ் இங்கேருந்து இது வரலாம் 3 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின் உங்களுக்கு இது ஒரு கொஷின் இருக்குப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பேஸ் கேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா the problem size is a small young to be solved directly. ஈவன் தோ என்னுடைய ப்ராப்ளம் எனக்கு என்ன சைஸ் ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பி டைரக்ட்லி டு சால்வ் அண்ட் அவுட்புட் த சொல்யூஷன் தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் ஒன் பேஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட்டு த பேஸ் கேஸ் இஸ் அட்லீஸ்ட் ஒன் பேஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா the problem size is not a small young, the problem size is not a recursive step அப்படின்னு சொல்கிறோம். recursive step, recursion step பார்த்திங்க அப்படின்னா the problem size is not
ஸ்மால் யங் அப்படிங்கிறப்போ என்னுடைய ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா deconstruct the problem into a sub problems. even though என்னுடைய ப்ராப்ளம் வந்து எனக்கு ஸ்மாலஸ்ட் ப்ராப்ளமாக இல்லாமல் பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா we can deconstruct the problem into a sub problem strictly smaller in size than given a problem. என்னுடைய ப்ராப்ளம் என்னவாக மாற்றிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா smaller than size ஆக ப்ராசஸாக மாற்றிடும். call a subsolver to solve the subproblem. Call a subsolver to solve the subproblem and then assume that the subsolver outputs the solution to the process அப்படின்னு சொல்கிறாங்க. the solution to the process. ஸோ இதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be modified the process. it will be modifying the process. so the problem construct the solution to the given problem. the problem construct to the given problem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்மாலாக ப்ராசஸுக்கு ஒரு லூப் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சால்வர் இன்புட்ஸ் இஃப் இன்புட் இஸ் ஸ்மால் யங் construct solution, else find the subproblem of reduced input solution to subproblems equal to solver for each subsolver problem. construct the solution problem from solution to the subproblem. எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே ப்ராசஸ் வரும். ஸோ ஈவன் தோ அது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூப்பிங் ஆஃப் ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லலாம். இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ அதுக்கடுத்தது கீழே பாருங்கள். whenever we solve a problem using regression we have to ensure this two cases. என்னோட 2 cases of technique யூஸ் பண்ணுறோம். இந்த 2 cases of techniques என்னன்னு பார்த்தீங்கன்னா the regression step, the size of input recursive call strictly smaller than the size given input and the last base case அப்படின்னு சொல்கிறாங்க. least base case அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் எக்ஸாம்பிள்ஸ். ரெக்ரெஷன் ப்ராசஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேன் கிவிங் ஆஸ் அ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்ரெஷன் ப்ராசஸுக்கு வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஆர் கிவிங் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர் யூ ரிமெம்பர் தட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். த ரெக்ரெசிவ் அல்காரிதம் ஃபார் லென்த் ஆஃப் எ சீக்வன்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் லென்த். நம்மளுடைய லென்த் ஆஃப் ரெக்ரெஷன் ஆர் லென்த் ஆஃப் ப்ராசஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும்? ஃபார் லென்த் எஸ், input s, output length of s. if s has one customer, base case 1, else 1 plus length tile s, regression stop. tile அப்படிங்கிறது என்னது? வால். ஸோ எக்ஸாம்பிள் 8.12 அது ஒரு பார்த்தீங்கன்னா புக் பேக்கோடைய ஒரு 5 மார்க் கொஷின். இது புக் பேக்குடைய ஒரு 5 மார்க் கொஷின். ஆஸ் வெல் ஆஸ் இது நம்ம 2 ப்ராசஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிசைன் ஏ ரெக்ரெசிவ் அல்காரிதம் டு கம்ப்யூட் a power n. we construct an iterative algorithm to compute a power n. in example 8.5 a power n can be defined recursively as for number of cuts, number of process per chocolate process. So recursive process with the solver for calculating power வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கே திரும்ப அகைன் நம்மளுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ த ரெக்ரெசிவ் டெஃபினிஷன் can be expressed by recursive solver for computing power a comma n. computing power a comma n. power a comma n inputs n is an integer.
n is input process என்ன கொடுத்துருக்கோம், n is n integer n greater than or equal to 0. output a power n, எனக்கு என்ன output கிடைக்கும், a power n. if n equal to 0 base case, if n equal to 0 base case 1, then else regression step a into power a comma n, a into power a comma n minus 1. the recursive process with solvers for calculating power 2 comma 5, calculating power 2 comma 5 is shown in figure 8.5. 2 power 2 comma 5 கான பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். இது ஞாபகம் இருக்கா, நம்ம கால்குலேட் பண்ணது ஞாபகம் இருக்கா, ஆல்ரெடி நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸில் பாருங்கள் 2,0 இருக்கிறப்ப என்னுடைய பவர் வேல்யூ இங்கே என்னவாக இருக்குது, இட் இஸ் 0. 2 power 1 இருக்கிறப்போ n equal to 1, the power 2 into 1. நான் அதுக்கடுத்தது 2,2 அப்படிங்கிறப்போ the power value as multiply என்ன ஆகுது, 2 into 2. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ எனக்கு என்ன ஆகிட்டே போகும், it will be increase the value. ஸோ n வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், மல்டிப்ளை ப்ராசஸ் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ரெக்ரெசிவ் ப்ராசஸ் வித் சால்வர் ஃபார் கால்குலேட்டிங் பவர் 2,5. 2,5க்கு என்ன பண்ணுறாங்க, பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ see there the power value calculation process. power 2,5 2 into power 2,4 கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 into 2 into power 2,3 process. 2 into 2 into 2 process. 3 ஓட process, 1 ஓட process, 0. ஸோ என்னுடைய கால்குலேஷன் வேல்யூ எனக்கு என்ன ஃபைனலாக 32. ஃபைனலி யூ கேன் கால்குலேட் த வேல்யூ ஆஸ் 32. ரெக்ரெசிவ் ப்ராசஸ் ஃபார் பவர் 2,5, பவர் 2,5. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா a corner covered border is a border of 2 power n into 2 power n square which the square at the one corner is covered within a single square tile. even though இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேமிங் ப்ராசஸில் இதெல்லாம் வரும், இந்த டைல் சிம்பிள் ப்ராசஸ். ஸோ அதை கிளான்ஸ் பாருங்கள். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெசனுடைய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா குட்டி குட்டியாக ஸ்மால் 2 மார்க் கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இது 1 மார்க் கொஷின் நோட் பண்ணி கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பி. ஃபோர்த் ஒன் டி. ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஏ. சிக்ஸ்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி. ஸோ ஆஃப்டர் தேட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் கொஷின் ஒரு 6 கொஷின்ஸ் இருக்கும், வெரி ஷார்ட் ஆன்சரில். அதுக்கடுத்தது 5 மார்க் கொஷினில் ஒரு 4 கொஷின் இருக்கும். 3 மார்க்கில் 3, 5 மார்க் கொஷினில் ஒரு 3 கொஷின் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஆன்சர் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு PDF ஃபைல் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ த நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில், ஓகே. அண்டு அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா இந்த 6, 7, 8 அல்காரிதம் ரிலேட்டட் ப்ராசஸ் லெசனு கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. புக் பேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸில் கேட்பாங்க. ஸோ இன்சைடு கொஷின்ஸ் நான் கேட்கும்போது நான் உங்களுக்கு அதில் சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன கொஷின் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. நான் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அண்ட் ஒன் மோர் திங்,
இந்த கிளாஸ் ஒர்க் நோட்லாம் போட்டு கொஞ்சம் ப்ராப்பராக எழுதி வைங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். கிளாஸ் ஒர்க் நோட்டு உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு சைன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எப்போ கேட்டாலும் சைன் வாங்குற அளவுக்கு ரெடியாக கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.